ஒரு ட்ரெஸ் பண்ணி வீடியோஸ் போடுற பையன் அவன் இல்ல. ஒருத்தவங்க வீடியோஸ் போடுறத எடுத்து ஒரு ட்ரோல் பண்றவன். புள்ள வந்து என்ன அடிப்பான், என்ன சண்டை போடுவான், அவங்க மாமியார் அடிப்பான், அவங்க பொண்டாட்டி அடிப்பான், குடிப்பான். இந்த வார்த்தைலாம் மக்கள் வந்து தானா போய் தெரிஞ்சுக்கல, இவங்களாம் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டாங்க. ஆதாரம் எவிடன்ஸ் எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. விஜய் நித்யா வணக்கம்மா. நாங்கள் இங்கே மீடியா மூலிமா யார் என்ன பண்ணீங்கனாலும் அவன் எதெல்லாம் முடி நம்ம மறைக்கணும், நம்ம மீடியாவுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைச்சானோ அது மொத்தத்தையுமே இவங்க என்ன பண்ணாங்க, காட்டிட்டாங்க. அந்த பொண்ணை அவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்காங்க சார். உயிரோட இருக்கும்போது இவ்வளோ துக்கத்தை இவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, இத்தனை பேர் இவ்வளோ டார்ச்சர். ராகுட்டிக்கு அம்மா மேலேயும் தப்பு, ராகுட்டிக்கு மனைவி மேலேயும் தப்பு. புருஷனையே சீக்கிரமா மறந்துட முடியாது. அவளோட வாழ்க்கை வந்து ஒரு வெளி உலகத்துக்கு போறானா, இந்த பொண்ணோட அம்மா சேர்த்து இப்போ அவளுக்கு லைஃப் இப்போ அவனோட லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு. ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் பிரவீன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஐடி விஜய் நித்யா தான் நம்ம கூட இருக்காங்க. பைக் ஆக்சிடென்ட்ல இருந்த ராகுல் டிக்கி, இன்ஸ்டால ரொம்ப ஃபெமிலியரா இருந்த ஆளு, அவருடைய பத்தி பல விஷயங்களை நம்ம பேப்பர் ஐடி நித்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து உங்களோட வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். ராகுல் டிக்கியை பற்றி பல வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க. ராகுல் டிக்கிக்கும் உங்களுக்கும் இந்த நட்பு எப்படி? ராகுல் டிக்கி அப்படின்னு பார்க்குறப்ப அவருக்கு எனக்கு எந்த நட்பெல்லாம் கிடையாது சார். சரிங்களா, இது ஒரு மனிதாபிமானம். ஆமாம். ஏன்னா அவன் ஒரு ட்ரெஸ் பண்ணி வீடியோஸ் போடுற பையன் அவன் இல்லை. ஒருத்தவங்க வீடியோஸ் போடுறத எடுத்து ஒரு ட்ரோல் பண்ணுறவன். நானும் ட்ரோல் பண்ணுற பொண்ணு தான். மற்றவங்க வீடியோஸில் ஏதாச்சும் எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டு விளையாடுற பொண்ணு தான் நானும். அவனும் அந்த மாதிரி பண்ணுறான். சரிங்களா, அவன் நல்லா கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக கஷ்டப்பட்டு பெருசாக வளர்ந்துட்டான். அவன் ரொம்பவே பெரிய ஆளாக போகிறப்ப இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அவன் நடந்து அவன் தற்செயல அவன் உயிர் போயிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிறப்ப அவன் கூட அவன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கான், நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். என் ஒய்ஃபை நான் மீடியாவில் நாங்கள் காட்டவே மாட்டேன், ஏன் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையான்னு கூட அவன் அந்த ஆங்கரை கேட்டிருக்கான். ஒரு வீடியோஸ் போடும்போது அவன் உள்ளே வீடியோஸ் போடணும்னு அவ்வளோ விருப்பப்படலை. அப்போ அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், புரியுதுங்களா? இதே வேறு பொண்ணு அந்த அடம் பிடிச்சிருக்கோம், நானும் உள்ளே வருவேன் உங்க கூட வீடியோஸ் பண்ணுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு அடம் பிடிச்சிருக்கோம், புரியுதுங்களா? அந்த ஒரு நல்ல பொண்ணா இருக்க தொட்டு தான் அவன் அவ்வளோ வீடியோஸ்லையும் அவன் அந்த பொண்ணு முகத்தையும் காட்டல. சரிங்களா, இப்போ அவன் இறந்துடவோ அவங்க அம்மா இஷ்யூவால இந்த பொண்ணு இஷ்யூவால இந்த பொண்ணு தான் ராகுல் டிக்கியோட 2வது மனைவின்னு தெரியல. அதுதான் சொல்ல வரேன். ராகுல் டிக்கி இருந்த வரையும் அவரை பத்தி எந்த ஒரு தவறான கூற்றுகளும் எதுவுமே வந்தது கிடையாது, வளம் வந்தது கிடையாது. பட் இறந்ததுக்கு பின்னாடி பல விஷயங்கள் அவரை பத்தி தவறுதலா சொல்லப்படுது. அவர் ட்ரக்ஸுக்கு அடிட்டு மதுபானத்துல குடிச்சிட்டு தான் அவர் வேகமா வண்டி ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட்ல இறந்தாரு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ அந்த பையன் இவ்வளவு இஷ்யூ இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இவ்வளவு இஷ்யூவும் இவ்வளவு ஒரு துன்பத்தையும் அந்த பையன் தாங்கிட்டு தன்னை வெளிப்படுத்தின்னு இருக்கான். உயிரோட இருக்கும்போது இவ்வளவு துக்கத்தை இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இத்தனை பேர் இவ்வளவு டார்ச்சர். என் புள்ள என்ன அடிப்பான், என்ன சண்டை போடுவான், அவங்க மாமியார் அடிப்பான், அவங்க பொண்டாட்டி அடிப்பான், குடிப்பான், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வண்டி வேகமாக ஓட்டுவான், என் சொல் பேச்சே கேட்க மாட்டான் இப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இவ்வளோ வார்த்தையும் இந்த பொண்ணு சொல்லுது, என் கணவர் இப்படிலாம் இருக்காரு, அப்படிலாம் பண்ணுவாங்க, என் மாமியார்ல இவ்வளோ துக்கத்தையும் அவன் மனசில் தாங்கிட்டு மக்களுக்காக மட்டுமே அவன் தன்னை அவ்வளோ ஒரு வெளிப்படுத்தி மக்களை சிரிக்க வச்சு மகிழ வச்சிருந்தான், புரியுதுங்களா? அவன் அவன் என்ன பண்ணான், இந்த மீடியாவில் நம்ம அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் நினைச்சிருக்கான் சார். அதுக்கப்புறம் அவன் செத்த பிறகு எதுலாம் அவன் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சானோ அது எல்லாமே நடத்திட்டாங்க. அதை இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? யார் நடத்திட்டாங்க? இது குற்றம் சாட்டுனா இவங்க 2 பேர் மேலயும் தப்பு சார். யார் 2 பேர் மேல? ராகுல் டிக்கி அம்மா மேலயும் தப்பு, ராகுல் டிக்கி மனைவி மேலயும் தப்பு. எந்த மனைவி? 2வது மனைவி மேலயும் தப்பு. அவனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆனது, அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணி அனுபவிச்சு ஓடி போனது, இந்த கதை. அதுக்கப்புறம் அவன் குடிப்பான், வண்டி வேகமா ஓட்டுவான், என்ன என் பேச்சே கேட்க மாட்டான். இந்த வார்த்தைலாம் மக்கள் தானா போய் தெரிஞ்சுக்கல, இவங்களாம் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டாங்க. அவன் எதெல்லாம் முடி நம்ம மறைக்கணும், நம்ம மீடியாவுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைச்சானோ அது மொத்தத்தையுமே இவங்க என்ன பண்ணாங்க, காட்டிட்டாங்க. என் பிள்ளை இப்படி கொடூரம் பண்ற பையனா கூட இருந்துட்டு போட்டோமே, அதை நீங்க இவ்வளவு மீடியால சொல்லலாமா? நீங்க ராகுல் டிக்கியோட டெத்துக்கு போயிருந்தீங்களா? இல்ல, நான் ராகுல் டிக்கி டெத்துக்குலாம் நான் போனது கிடையாது. ஏன்னா நான் இங்க இருக்கேன், சென்னையில இருக்கேன். என்னால அவ்வளவு லாங் நான் போக முடியாது. அவனை போய் நான் எதுக்காக நான் ஒரு மனிதாபிமானத்துல தான் நான் பேசுவேன் சார்.
இது வந்து ஒரு குழந்தை, ஒரு பையன், அந்த பையன் வந்து செத்து போயிட்டான் சார். செத்துட்டான், உங்களுக்குள்ள பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் எப்போ சார் நடந்திருக்கணும்? கொஞ்ச நாள் போயிருக்கணும். கொஞ்ச நாள் போயிட்டு துக்கமெல்லாம் அழுது அழுது உங்க கண்ணீர் வத்தி போய் அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பொருளுக்கிட்டையோ இந்த பொண்ணை போய் நீங்க பேசுறதோ இப்படி நடந்திருக்கணும். நீங்க எப்படிதான் நீங்க போயிட்டு அந்த பொண்ணு பையன் செத்து 2 நாள்ல இந்த பிரச்சனை ஏன் இறந்த இடத்துல ஈரம் கூட காயலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடக்கிறப்ப நீங்க எப்படி போவீங்க? நான் கேட்கறேன், இந்த 2 பேரும் சண்டை போடுவீங்க. அந்த பொண்ணை அவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்க சார். அந்த பொண்ணு பாவம் கட்டி பிடிச்சி அந்த புருஷனை அழ விடல. நீங்க பட் ராகுல் டிக்கியுடைய மனைவி கிட்ட நீங்க பேசுனீங்களா? தொடர்பு கொண்டு தொலைபேசியில பேசியிருக்கேன் சார். என்ன சொல்றாங்க இத பத்தி? இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஐடி வந்து இவங்களும் யூஸ் பண்றாங்க. யாரு? அவங்க அம்மா யூஸ் பண்றாங்க. ராகுல் டிக்கியோட ஐடியோட அம்மா ஃபேமிலி யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு வீடியோஸ் போட்டாங்க. எப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, இது யார் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா அவங்களே உலகத்துக்கு காட்டிட்டாங்க. எப்படின்னா, நாங்க எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்க காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசு இல்லாத விஷயத்த கூட அந்த பையனை சொல்லி அவங்க அசிங்கமா படுத்துறாங்களே கண்டி மக்களுக்கோ இவங்க மேல கொஞ்சம் கூட இறக்கமோ தயவும் வராது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு பேசிட்டீங்க, அந்த அளவுக்கு அந்த பையனை அசிங்கப்படுத்திட்டீங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த நேர்காணல் எதற்காக வந்து ராகுல் டிக்கியுடைய மனைவிக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசணும்னு வந்திருக்கீங்க? இப்போ வந்து ராகுல் டிக்கி அவங்க மனைவி எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணு அவனா கூட அவன் சாவறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவனா கூடயே தான் இருந்துச்சு. அவன் நல்லது கெட்டது சாகும் பொழுது அந்த அவங்களுடைய மனைவி வந்து அவர் கூட இல்லைன்னு சொல்லப்படுது. சாகும் போது அவன் மனைவியை கூப்பிட்டு வரதான் போறான். எங்க? அவங்க மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு வர போறான். அவங்க அந்த பொண்ணு வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி சண்டை போட்டுன்னு போயிடுச்சு அப்படின்னு தான் அவங்க மாமியார் சொல்றாங்க. 2 நாள் ஒரு புருஷன் போராடினா சண்டை வர்றது சாதாரணம் சார். அதுக்காக அவங்க அம்மா வீட்டுல அவ போய் இருக்கிறா. அப்பதான் அன்னைக்கு கோயிலுக்கு கூட போயிட்டு வந்தாலாம். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த கோயில்ல எனக்கு பூ வந்து அவரா வாங்கி கொடுத்தாரு. எப்பவுமே நான் கேட்டுதான் எனக்கு பூ வாங்கி தருவாரு. இந்த வாட்டி அவரே இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட பகிர்ந்த விஷயம். அவங்களா கேமரா முன்னாடி பகிர்ந்த விஷயம். இது என்ன கிட்ட பர்சனலாவும் பேசிட்டாங்க. இது வந்து அவங்க கேமரா முன்னாடி இதெல்லாம் பேசிட்டாங்க. மக்களும் இதெல்லாம் பார்த்துச்சுங்க. மக்களும் இதெல்லாம் பார்த்து கேட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. இதை மக்கள் கேட்டு விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப இதை எடுத்து எதுக்கு பண்றேன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சார். அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் என்ன மாதிரி நியாயம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? யூடியூப் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் பக்கம் வந்து அந்த பொண்ணு கிட்ட ஒப்படைக்கணும் சொல்ல வரீங்களா? இல்ல என்ன நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட இந்த மீடியா கிட்ட கோரிக்கை வைக்க நீங்க வந்திருக்கீங்க? இப்போ வந்து ராகுல் டிக்கி மனைவி இருக்காங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவும் வந்து அப்பா கிடையாது. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஊர் மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. அந்த கல்யாணம் வந்து அவங்க ஊர்ல தான் நடந்திருக்கு. அந்த பொண்ணு ஊர்ல தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கு. இப்படி நடக்கிறப்ப இந்த பையன் தனியா ஒரு இடத்துல போய் வாடகை வச்சுட்டு அவங்க பொண்டாட்டியா கூட வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப எல்லா பொருளையும் அவங்க அம்மா இருந்து எடுத்துட்டு போய் அங்கதான் வச்சிருக்கான். ஏசி எடுத்து போய் வச்சிருக்கான். யூடியூப் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவனுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அவன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டான் சார். எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுல இருக்கு. அதை எடுத்து இவங்க கேக்குறாங்க சார். இல்ல நான் சொல்றது இது வந்து லீகலா செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம். மனைவி அவர் கூட வாழ்ந்திருக்காங்க. அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க மனைவிக்கு, ராகுல் டிக்கியோட மனைவி. இது லீகலா அவங்க குடும்பத்துக்குள்ள பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். இது எதுக்கு மீடியாவுடைய பார்வைக்கு கொண்டு வரணும் நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கல சார். மீடியாவோட பார்வைக்கு அவங்க மாமியார் கொண்டு வந்துட்டாங்க. இல்ல அவங்க மாமியார் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து ராகுல் டிக்கிக்கு ஆதரவா நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து பக்கத்துல வந்து அவங்க மனைவிக்கு ஆதரவா வந்து பல பதிவுகள் போட்டுட்டு இருக்கீங்க. இது ஒரு குடும்பத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவங்க வந்து லீகலா வந்து கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்க. அங்கீகாரம் வந்து இது ஊர் மக்கள் சாட்சி, எல்லாரும் சாட்சி. கணவன் மனைவியா வாழ்ந்ததற்கு கணவன் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்துல தவறிடுறாரு. மனைவிக்கு என்ன சேர வேண்டுமோ அது ஒப்படைக்கணும்ன்றது லீகலாவே இருக்கே. இதுக்கும் ஊடகத்துக்கும் என்ன தெரியுமா சார் இருக்கு தொடர்பு இருக்கு நான் சொல்லவா? இப்ப இந்த சண்டை முடிச்சு இந்த பொருளை கேட்டாங்க. இந்த சண்டை அப்பயே முடிஞ்சிச்சு. இவங்க பர்சனலா போன் பண்ணி அந்த பொண்ணோட நடத்தைய பத்தி பேசியிருக்காங்க ஒரு சேனல்ல. அவங்க மாமியார் போன் பண்ணி, நீங்க யாருன்னா ராகுல் டிக்கி அவங்க அம்மா பேசுறேன், இந்த பொண்ணு வந்து நடத்த கட்டவ, இந்த பொண்ணால என் பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க. அப்ப அது எப்படி சார் குடும்ப விஷயமா ஆகும்? இல்ல வந்து ஊடக பார்வைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வந்து அவங்கள பத்தி இவங்க ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க, தவறான ஒரு கூற்று சொல்லப்படுது. அதை எதிர்த்து இவங்க ராகுல் டிக்கியோட மனைவியா இன்னும் எந்த ஒரு ஊடகத்திலயும் வீடியோ கொடுக்காம இருக்காங்க. எதனால அமைதி காத்துட்டு இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? அதுதான் சார் சொல்றேன். இப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அமைதியாலாம் இல்ல. அவங்க எப்போ எதை பேச, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த வீடியோவை அவங்க அம்மா கொடுத்த வீடியோ நாங்க பார்த்தோம். கொடுத்து இவ்வளவு நாட்கள் கழிச்சு இன்னி வரையும் எதனால வந்து ராகுல் டிக்கியுடைய மனைவியுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு வீடியோ வெளியிடப்படவில்லை? காரணம் என்ன? அதுதான் சார் பயம். என்ன பயம்? அவங்க என்ன ஆளை வச்சு மிரட்டப்பட்டிருக்காங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தரப்புல இருந்தும் எல்லாருக்கும் உதவிகள் இருக்கு. இவங்களை மிரட்டினாங்கன்னா இவங்க வந்து போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். லீகலா இவங்களுக்கு தேவையான
செட்டில்மெண்ட்டை வந்து லாயரை வச்சு இவங்க எழுதி வாங்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கு, எதனால இது வந்து ஊடக பார்வைக்கு கொண்டு வரணும்னு பாக்குறீங்க, எனக்கு புரியல. அதுதான் சார், இப்ப வந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுது பாத்தீங்களா, அவ என்கிட்ட போய் பேசிட்டு இருக்கா, ஷேர் பண்றான். அவங்க ஊர்ல இருக்கிறவங்க இந்த பொண்ணு இதுல கஷ்டப்படுதுன்னு பேசுறாங்க, அவங்க அம்மா என்கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன சொல்றாங்க அந்த பொண்ணோட அம்மா? அந்த பொண்ணோட அம்மா சேர்த்து இப்ப அவளுக்கு லைஃப் இப்ப அவனோட லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு சரிங்களா. அவளோட லைஃப் இவ்வளவுதான் இருக்கு. இத்தனை வருஷம் அவளுக்கு 20 வயசு தான் ஆகுதான், 21 வயசு கூட இல்லையா. இந்த ஹேர் ஃபுல்லா வந்தாதான் அவளுக்கு 21 வயசுன்னு கூட சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப அவ இப்படியே இந்த வயசுல அவ வாழ முடியாது, புரியுதுங்களா. இவ்வளவு இந்த வாழ்க்கைய அவ வாழவே முடியாது. ஏன்னா அவளுக்கு அடுத்தடுத்து அவளோட இது வந்து அவ பார்க்கணும். ஏன்னா புருஷனையே சீக்கிரமா மறந்துட முடியாது. அவளோட வாழ்க்கை இப்ப வந்து ஒரு வெளி உலகத்துக்கு போறானா அந்த பொண்ணை வந்து பார்த்து ஒரு சகுன கடையா தான் நினைப்போம் இந்த உலகம், புரியுதுங்களா. அந்த பொண்ணை வந்து ஐயோ இந்த பொண்ணு வந்து புருஷனை இந்த வயசுல இழந்துச்சு, இது மூச்சிட்டு போக கூடாது இப்படிலாம் பேசுற உலகம் தான் சார் இது. இந்த 2025 வந்தாலும் இந்த மக்கள்லாம் இன்னும் மாறாம இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, புரியுதுங்களா. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். இவங்க அம்மா சைடு நான் வந்து ஒரே பக்கம் பேசுறேன், இவங்க அம்மா சைடும் நான் பேசுறேன். இவங்க அம்மாவும் எனக்கு வந்து இந்த பொண்ணுக்கு மேல தப்பு இல்லை சார், அதனால அவ வந்து நான் வீடியோஸ் போட்டேன், என்னை தேடி வரா, என்கிட்ட வந்து இந்த டீடைல்ஸ் அவ பேசுறா. நான் இவ்வளவு வீடியோஸ் உங்களை பத்தி கூட நான் போட்டிருக்கேன், நீங்க ஏன் என்ன தேடி வந்து பேசல? இதே இன்ஸ்டால தானே இருக்கீங்க, இல்ல போன் நம்பர் இருக்கு, போன் பண்ணி கூட என் போன் நம்பர்ல ஒரு இன்ஸ்டால கூட மெசேஜ் பண்ணுங்க. உங்க பையன் 2வது பையனுக்கு எல்லாமே தெரியும்ல, உங்க பையனுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, உங்க பையனுக்கு எல்லாமே தெரியும். நீங்க யார்? ராகுல் டிடியோட தம்பின்னு சொல்லப்படுறவன், அவ கூட பிறந்தவங்கலாம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க வந்து என்கிட்ட பேசலாம்ல, அம்மா நான் இந்த மாதிரிலாம் இல்ல, அவன் மேல தப்பு அப்படின்னு சொன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு நம்பர் கொடுத்து அவங்க ரெக்கார்டு பண்ணி போடுற அளவுக்கு உங்களுக்கு பேச முடியுது மேம். நீங்க வந்து எனக்கு இது பண்ணலாம்ல, என்கிட்ட சொல்லலாம்ல, நான் ஒரு பொண்ணு தானே, என்கிட்ட அம்மா நீ பேசுறது தப்புமா, நீ எனக்கு பத்தி பேசுறது தப்பான தகவல்மா, நீங்க பேசுங்க. அப்ப உங்க மேல தப்பு இருக்குல்ல. அந்த சின்ன பொண்ணு கூட போட்டி போடுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு புருஷன் செத்துட்டான், அதை கூப்பிட்டு குத்தா வீட்டோட வச்சு எல்லாத்தையும் முடிச்சு கிடிச்சாலுமா உங்க ஜாதி மதம் இதெல்லாம் நீங்க பாப்பீங்க சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா எல்லாமே சொல்றாங்க. அந்த ஜாதி மதம் நானே எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் அப்படிதான் பழகிட்டு இருக்கேன் எல்லா மக்கள் கூடயும். நான் இந்த ஜாதி மதம் இதுல இப்படி எனக்கு எதுவுமே கிடைக்காது, எதுவுமே கிடையாது, எதுவும் என்னோட ஐடியும் காட்ட மாட்டேன், புரியுதுங்களா. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சார். கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். எனக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து எல்லாத்தையும் இவங்க கேட்குறாங்க, எனக்கு என்னோட பையனோட ஏசி கொடு, என்னோட யூடியூப் என் பொருளெல்லாம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு இவங்க அம்மா வீட்டு சைடுன்னா சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணை பற்றி நீங்கள் பேசுனீங்கல்ல, என் பொண்ணை பற்றி நான் அடுத்த கட்டவன் நீங்கள் பேசுனீங்கல்ல, அதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா என் பொண்ணு நாளைக்கு வேறு வாழ்க்கையில் வாழ்வா, அப்ப இந்த பட்டத்தோட என் பொண்ணு வாழக்கூடாது, புரியுதுங்களா. நான் பேசுனது தப்புன்னு நீங்க சொல்லணும், புரியுதுங்களா. நீங்க இந்த தப்பு வந்து நான் பேசுனது அந்த பொண்ணை பேசுனது தப்புன்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நீங்க எதனா செய்யணும், அப்பதான் அந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு போய் சேரும். இப்ப ராகுல் டிக்கியோட மனைவி வந்து உங்ககிட்ட பேசினாங்க கொண்டாங்கன்னு சொல்றீங்க, அவங்க வந்து உதவி கேட்டாங்க, அதுக்கான ஆதாரங்களும் எவிடன்ஸ் எதனா வச்சிருக்கீங்களா? இருக்கு சார், ஆதாரம் எவிடன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு சரிங்களா. அதுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்து உதவி கேட்டாங்க, எனக்கு வந்து உடனே ஒரு நைட் 12 மணி இருக்கும், அந்த டைமில் வந்து அந்த பையன் ஸ்டேட்டஸ் போட்டு மறைச்சாங்க பாருங்க. அப்போ வந்து அந்த ரெக்கார்டிங் என்கிட்ட வந்து இருக்குது. உடனே வந்து அந்த பொண்ணு வந்து அக்கா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க சொல்லிட்டு அவன் நம்பரை போட்டுக்கிட்டான். அந்த நம்பரும் இப்போ வந்து அவங்க மாமியார் வந்து ஆக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்பரும் கிடையாது சிம்மும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேருந்து அவங்க ஒரு அக்கான்னு வந்து எனக்கு பர்சனலாக ஃபோன் போட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சுமா, அவங்க மாமியார் வந்து எல்லா நம்பரையும் எடுத்துட்டாங்க, இன்ஸ்டா ஐடியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க, அந்த பொண்ணு பாவமா, நீ அந்த பொண்ணுக்கு வந்து நான் ஃபோன் போட்டு தரேன், நீ பேசுமா அப்படின்னா சொல்லி அந்த பொண்ணை பேச வச்சாங்க. அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க, எல்லாம் பேசினதும் ஆடியோ இந்த வாய்ஸ் நோட் எதனா எங்களுக்காக ப்ளே பண்ணி இருக்கு. ஹலோ விஜய் நித்யா, வணக்கம்மா. நாங்கள் இந்த தேவியா ராகுல் டிக்கியோட மனைவி தேவியாவோட நம்பர்லேருந்து எல்லாத்தையும் அவங்க மாமியார் லாக் பண்ணிட்டாங்க. நீங்கள்லாம் அவங்களுக்கு கால் பண்ணால் கூட அவங்களுக்கு வராது, அவங்களுக்கு தான் போகும். ஏன்னா இவங்க ராகுல் பேரில் வாங்கினுங்காட்டி சிம்மெல்லாம் இப்போ எல்லா நம்பரையும் லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்கப்பா. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கூட எல்லாத்தையும் எடுத்து வச்சிருச்சு அந்த அம்மா. நீங்கள் மீடியா மூலிமா யார் என்ன பண்ணிங்கனாலும் அவங்களுக்கு மட்டும்தான் போகும். இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, இந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடைக்கவும் செய்யலை, எல்லாமே அவங்க பக்கம்தான் இப்போ போயிருக்குது. அதனால ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ராகுல் டிபி மனைவிக்கு ஒரு நியாயத்தை வாங்கி தரணுன்றதுதான் உங்களோட கோரிக்கையை இந்த மீடியாவில் வைக்கிறீங்க. கண்டிப்பா இந்த விஷயம் வந்து மக்களுடைய பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் எங்கள் மீடியா வாயிலாக. நன்றி.